இந்த வீடியோவில் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸுங்கிறது ஒரு யூஃபிமரல் இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு டெம்பரரி இன்ஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம கம்ப்யூட் பவருக்காக யூஸ் பண்ணுவோம். டேட்டா எதுவும் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் பேட்ச் ஜாப்ஸு, ஏஎம்எல் மாடல்ஸ் ரன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கம்ப்யூட் ரிலேட்டட் டாஸ்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜே என்னென்னா, ஒரு 10,000க்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அதை 90% டிஸ்கவுண்ட்டில் நம்ம இன்ஸ்டன்ஸை வாங்க முடியும். அதாவது வெறும் 1000 ருபீஸ்க்கே வாங்க முடியும். ஸோ அது எப்படி வாங்க முடியும்னா, இது வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்குது. ஒவ்வொரு ஏசிலையும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங். ஸோ இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா 1Dயில் பார்த்தீங்கன்னா 0.0389, அதே மாதிரி 0.0372, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட பிட்டிங் மாதிரி இதை விட அதிகமாக நம்ம ப்ரைஸ் செட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரைஸ் செட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு கீழே அந்த ஏசியில் இருக்கிற வரையும் நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சு, இப்போ 0.04 செட் பண்ணியிருக்கீங்கன்னா 0.05க்கு மேலே போயிடுச்சு, 5ன்னு போயிடுச்சுன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வெறும் 2 மினிட் நோட்டீஸ்லேயே டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸை நம்ம ஆல்மோஸ்ட் 90% டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்க முடியும். ஸோ இது வந்து டெம்பரரி கம்ப்யூட் டாஸ்க்குக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதில் 2 ரெக்வஸ்ட் இருக்குது. ஒன் டைம் ரெக்வஸ்ட்னு இருக்குது. ஸோ ஒன் டைம் ரெக்வஸ்ட்டுங்கிறது ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு ரெக்வஸ்ட் பண்ணாது. இதே இது பெர்சிஸ்டன்ட் ரெக்வஸ்ட் வச்சோம்னா எப்போ அது ப்ரைஸ் இறங்குதோ திரும்பவும் அந்த ரெக்வஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் ப்ரொவிஷன் ஆகும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ்.